சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கோப்புகளில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு செயலாளர்கள், உயரதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்புச்செல்வனிடம் கேட்டு பெறலாம். அன்புச்செல்வன், விரிவான விவரம். சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ராஜேந்திரன் தற்போது தலைமைச் செயலகம் வந்து கோப்புகளில் கையெழுத்திட்டு தனது பணியை தொடங்கி இருக்கிறார். அவருக்கு துறையினுடைய செயலாளர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் அனைவரும் இங்கு இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சேலத்தை பொறுத்தவரை அவருக்கு கண்டிப்பாக ஒரு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருப்பவர் இவர் இருந்து கொண்டிருக்கிறார். மேலும் நாடாளுமன்ற தேர்தல், அதே போன்று உள்ளாட்சி தேர்தலில் வெற்றிக்கும் முக்கியமாக பங்காற்றியவராக இருப்பதால் இவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் கடந்த 2021 தேர்தலில் திமுக ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை. அதே போல தற்போது 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் பரிசீலித்து தற்போது அமைச்சர் பொறுப்பு வழங்கியிருக்கிறார். நேற்று சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றதற்கு பின்பாக தற்போது தலைமைச் செயலகம் வந்த அவர் தன் அலுவலர் கோப்புகளில் கையெழுத்திட்டு தனது பணியை தொடங்கி இருக்கிறார். அவருக்கு உயர் அதிகாரிகளும் அதே போன்று முக்கியமான நிர்வாகிகளும் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக ராமச்சந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர் இருந்தக்கூடிய அவருடைய அறையே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். நன்றி அன்புச்செல்வன், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.